வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வுட் பாலிஷ் டிப்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலர் நம்ம என்ன தான் தேய்ச்சி போட்டாலும் ரஃப்பாகவே இருக்குது, பிசுறு பிசுறாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் ரொம்ப பிசுறு வருது, அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுருந்தீங்க. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வுட் பாலிஷில் ஃபஸ்ட்டு எப்போவுமே மூளை முடுகில் பிசுறு, அழுக்கு, அது மாதிரி மட்டத்தில் இருக்கிற பிசுறுலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம உளியில் வச்சு சுரண்டி எடுத்துடணும். சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 100 ரோல் எமரி பேப்பர் இருக்கும், அதில் நம்ம தேய்க்கலாம். உப்பு பேப்பர் தேய்க்கிறது ஒரு பக்குவம் இருக்குது. நம்ம தாறுமாரெல்லாம் தேய்க்கக்கூடாது, குறுக்கு நடுக்கெலாம் தேய்க்கக்கூடாது. அந்த பூ டிசைன்லாம் எந்தெந்த வாட்டத்தில் இருக்குதோ அந்தந்த வாட்டத்தில் தான் தேய்க்கணும். ஒரு சிலர் மேலோட்டமாக தேய்ச்சிட்டு ரஃப் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூ மேலே மொட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எந்தெந்த வாட்டத்தில் இருக்குதோ அந்தந்த வாட்டத்தில் தேய்க்கணும். நீங்கள் அதை நாங்கள் தேய்க்கிறது பாருங்கள். அந்த கோர்னர்ஸ் இருக்கும், அந்த கோர்னர்ஸ் ஒன்று ஒன்றா தேய்ப்போம். அது மட்டன் அந்த நேக்கில் நீட்டாக தேய்ப்போம். அப்போ நல்லா ஒரு பிசுறுலாம் அடங்கிடும். நம்ம குறுக்கு நடுக்கும் தேய்ச்சா அந்த பிசுறு அடங்காது. நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சீலர் அப்ளை பண்ணணும். சில பேர் ஒரே ஒரு சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் போடுவாங்க. அது மாதிரி பாலிஷ் போட்டோம்னா ஷைனிங் வராது. எப்போவுமே ஒரு சீலர் அப்ளை பண்ணுறோன்னா நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும். ஒரு சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா பட்டி பார்த்து தேய்க்கணும். நான் எப்போவுமே எல்லா வீடியோவில் சொல்கிறது என்ன அப்படின்னா, 2 கோடி சீலர் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் ஃபஸ்ட்டு கோட்டு செகண்ட் கோட்டு சீலர் அப்படின்னா, நம்ம ஒரே கோட்டு சீலர் அப்ளை பண்ணிவிட்டு தேய்க்கிறப்போ அதில் இருக்கிற சீலரு பிசுறு எல்லாம் வந்துடும். ஆனால் பாலிஷ் போட்டோம்னா ஷைனிங் வராது. நம்ம எப்போவுமே ஒரு கோட்டு சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதையே நல்லா தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா பிசுறுலாம் வந்துடும். பாருங்கள், இது ஒரே கோட்டு சீலர் அப்ளை பண்ணிட்டு இருக்குது. இது நல்லா தேய்ச்சின்னு வச்சுங்களேன், அந்த பிசுறுலாம் வந்துடும். நம்ம ஒரு கோட்டு, அதாவது பிரஷ்லேயே ரெண்டு முறை அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாக முறப்பாக இருக்கும். அந்த பிசுறுலாம் தேய்க்கின்னு முறப்பாக இருக்கும். அதையே நம்ம தேய்க்கிறப்போ நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஃபஸ்ட்டு கோட் சீலர் அப்ளை பண்ணி இது மாதிரி பட்டி பார்த்து தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேய்க்கிற வேலை ரொம்ப இருக்காது. பிசுறுலாம் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணால் நல்லா ஷைனிங் இருக்கும். இந்த வீடியோவில் எதனா டவுட் நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.